வணக்கம், ஜிஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது சென்னா மசாலா. அதுக்கு சப்பாத்தியும் செய்ய போகிறோம். மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கிறோம். சிலருக்கு சப்பாத்தி போட்டால் ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ஓமம், கொஞ்சம் ஜீரகம் அதில் போட்டுக்கிறோம். அது தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் செய்யறதுக்கு. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் ஒன்று அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறோம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற்றிக்கிறோம். இப்போ கொண்டைக்கடலையே அதில் போட்டுருவோம்னா 200 கிராம் கொண்டைக்கடலை ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அது போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைப்போம். சென்னா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தூவிடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சென்னா வச்சு சாப்பிடலாம். சுவையான சப்பாத்தி சென்னா மசாலா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.